வணக்கம். சமூக வழி உங்களை வரவேற்கிறது. கடந்த கோவிட் காலத்தால் நாட்டில் நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடியை நீங்கள் அறிவீர்கள். இந்த பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு ஆட்குறைப்பு, நிறுவனங்களை மூடுவது மற்றும் ஊழியர்களை வேலையிலிருந்து வெளியேற்றுவது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. எனவே இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று நாங்கள் பேசுவோம் சேவையை இடைநிறுத்துவது குறித்து. ஒழுங்கு நிர்வாகத்தை விட முக்கியமான முடிவு. இலங்கையில் சேவை இடைநிறுத்தம் தொடர்பான விதிகள் மற்றும் விதிமுறைகள் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு பணியாளரை பணி நீக்கம் செய்ய முடியுமா? அப்படியானால் அது சம்பளத்துடன் கூடியதா இல்லையா? ஒரு ஊழியரை உண்மையில் இடைநீக்கம் செய்ய முடியுமா? ஊதியத்துடன் ஊழியரின் சேவை நிறுத்தப்பட்டதா இல்லையா என்று நாம் பார்ப்போமா? இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. எனவே இது பற்றி இலங்கை சட்டம் என்ன என்று பார்ப்போம். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்க வேண்டும். ஊழியர்களின் பக்கம் நின்று பார்ப்பது அவர்களுக்கு முக்கியமானது. ஊதியம் இல்லாமல் உங்கள் சேவையை நிறுத்துகிறீர்களா? இடைநிறுத்தப்பட்டால் அமைப்பு அவ்வாறு செய்ய முடியுமா? முடிந்தால் எந்த நேரத்தில் மற்றும் நிறுவனம் ஊதியம் இல்லாமல் ஒரு ஊழியரின் சேவையை இடைநிறுத்த முடியுமா? நாம் பார்ப்போம். முதலில் தொழிலாளர் சட்டங்கள் அரசியலமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டன என்று சொல்ல வேண்டும். அதேபோல் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களில் இருந்தும் இந்த சட்ட மூலங்கள் இலங்கையின் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளால் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. ஊழியர் தொடர்பாக எப்போது எப்படி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட விதிகளின் தொகுப்போ அல்லது அறிவுறுத்தல்களின் தொகுப்போ தனியார் துறையிடமில்லை. மேலும் இது தொடர்பாக தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ள தரநிலை எதுவும் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அது என்ன? அரசின் ஒழுங்கு விசாரணை நடைமுறை நிறுவனங்களில் குறியீட்டில் கூறப்பட்டுள்ளது. எந்த ஒரு முதலாளியும் அரசாங்கத்தால் பின்பற்றப்படும் இந்த நிறுவன குறியீட்டை பின்பற்றும் ஒழுங்குமுறை நடைமுறையை பின்பற்றலாம். அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இது மிகவும் நியாயமான முறையில் செய்யப்படுகிறது. இந்த நிறுவன குறியீட்டின் ஒழுங்குமுறை நடைமுறையை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு முதலாளி பொதுவாக தனியார் துறையில் பணிபுரியும் ஒரு ஊழியருக்கு இதை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த தனியார் துறைக்கான சட்டம் மிகவும் தெளிவாக இல்லை என்று நாங்கள் முன்பே பேசினோம். பிறகு திடீரென்று ஒவ்வொரு நிறுவனமும் அவரவர் விருப்பப்படி செய்யலாம் என்று நினைக்கலாம். அதை செய்ய முடியாது. ஒழுங்கு நிர்வாகத்தில் மிக முக்கியமான கொள்கை உள்ளது. இந்த தனியார் துறைக்கு இந்த சட்டம் மிகவும் தெளிவாக இல்லை என்பதை நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். அப்போது நீங்கள் ஒரு முறை யோசிக்கலாம், ஒவ்வொரு நிறுவனமும் அவர்கள் விரும்பியபடி செயற்பட முடியுமா? அதை செய்ய முடியாது. ஒழுங்கு நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான கோட்பாடு இயற்கை நீதியின் கோட்பாடுகளாகும். அதாவது 2 விடயங்கள். எந்த ஒரு ஊழியர் மீதும் ஏதேனும் குற்றச்சாட்டு எடுக்கப்பட்டால் குற்றம் சாட்டும் தரப்பினரை போன்றே குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினருக்கும் நன்கு செவி கொடுக்க வேண்டும். விசாரணையில் நியாயம் இருக்க வேண்டும். சரிநிகராக இருக்க வேண்டும். அதாவது புகார்தாரருக்கு அதிக கவனம், அதிக அதிகாரம் மற்றும் அதிக நேரம் கொடுத்துவிட்டு காரணங்களை முன்வைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஊழியருக்கு குறைந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்று அர்த்தமல்ல. இது இயற்கை போர் கொள்கைக்கு எதிரானது. எனவே சம வாய்ப்புகளை வழங்குவதற்கு அந்த கொள்கையை முக்கியமானதாக கருதுகிறோம். இரண்டாவது என்பது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு எதிரான புகாரில் குற்றம் சாட்டியவர் விசாரிக்க முடியாது. இதனோடு தொடர்பு உள்ளவரும் அதை செய்வது நியாயமில்லை. விசாரணை சுயாதீனமாக இருக்க வேண்டும். இதுதான் இயற்கை நீதியின் கோட்பாடுகள். இதைத்தான் நீதித்துறையில் நாங்கள் மதிக்கிறோம். அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் நியாயமானவர்கள். சமமான சிகிச்சை. கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் ஊதியமின்றி இந்த ஊழியரின் சேவை இடைநிறுத்தப்பட்டது. அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆனால் 2009 தீர்ப்பு வந்தது. இது உயர் நீதிமன்றின் முக்கியமான தீர்ப்பு. அதுதான் அஜித் உபாசாந்த என்ற நபர். ஹொரண நிறுவனம் ஏறக்குறைய 1 வருட காலம் ஒழுக்காற்று விசாரணை நடத்தி அவரை பணி நீக்கம் செய்தது. பின்னர் நீதிமன்றம் அவர் பணி நீக்கத்திற்கான காரணங்களை ஏற்றுக்கொண்டது. சரி, அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஊழியர் ஊதியம் வழங்காமல் ஓராண்டு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
இது அவர் வாழும் உரிமையை, அதாவது வருமான ஆதாரத்தை பறித்துள்ளது. அதை செய்ய ஒரு முதலாளிக்கு உரிமை இல்லை. ஏனெனில் ஒரு வேலைக்காரன் தன் முழு நேரத்தையும் தன் எஜமானுக்கு சேவை செய்வதற்கு அர்ப்பணிப்பவர். அவர் வேறு வேலை செய்வதில்லை. பின்னர் அதே நேரத்தில் வேலையிலிருந்து வருமானத்தை இழந்ததால் அவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறார். வேலையில் நம்பிக்கை இழக்கிறார். இது வேறு வருமானத்திற்கு பயன்படுத்தப்படாது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், சம்மதத்தின் மூலம் சேவையை நிறுத்தல். சம்மதத்தின் மூலம் சேவையை நிறுத்துதல் பணியாளரின் பெறுபேறுகளை சொல்லாமல் பிரித்து வைப்பதற்கு சமம். இந்த விடயத்தில் நீதிமன்றம் முடிவு செய்கிறது. எனவே அதை செய்ய முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதனால் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். இது ஒரு சிறப்பு சந்தர்ப்பம். ஒரு ஊழியருக்கு நீதிமன்றம் வழங்கிய மிக தெளிவான மற்றும் நியாயமான தீர்ப்பாக இந்த வழக்குகளை நாம் கருதலாம். இங்கே இந்த நீதிமன்றம் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்கிறது. அதாவது, இந்த ஒழுக்காற்று விசாரணையின் போது அஜித் உபசாந்த என்ற நபர் சில வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். வாழ வேண்டும். இந்த சேவை ஒரு வேலையை செய்திருப்பதாக ஆளும் அதிகார சபை சுட்டிக்காட்டுகிறது. அதனால் தான் சம்பளம் தருவதில்லை. ஆனால் முதலாளி கூலி கொடுக்கவில்லை என்றால் குடும்பத்தை கொண்டு நடத்த அவர் எந்த வேலையும் செய்ய முடியும் என்று நீதிமன்றம் சொல்கிறது. ஆனால் பணியாளருக்கு வயது வரம்பு உள்ளது. இதன் பொருள் நிறுவனத்தின் வணிக நடவடிக்கைகளுக்கு இடையிலான உறவில் எந்த முரண்பாடு இல்லை. இது ஆர்வத்தின் நிரப்பு ஆகும். நடக்காத வேலையில் வேலை செய்தால் தவறில்லை. அதேபோல் இன்னொரு முக்கியமான விடயமும் இங்கே இருக்கிறது. ஒரு பணியாளரோ அல்லது பணிபுரிபவரோ வேலை நேரத்தை தவிர்த்து அவர் தனது குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஏதாவது வருமானம் ஈட்டினார் அதுவும் தவறில்லை என்று தீர்ப்பு கோருகிறது. எனவே இது மிக முக்கியமான முடிவு. 2009 அஜித் உபசாந்த எடுத்த முடிவு. இது முதலாளி ஒரு பணியாளரின் சேவையை நிறுத்த முடியாது, ஊதியத்தை பிடித்தம் செய்ய முடியாது என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவும் பின்னர் சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஜே.கே. மற்றொரு வழக்கு ஜக்கோடின் என்பவர் தாக்கல் செய்துள்ளார். மற்றொரு நிறுவனத்திற்கு எதிராக 2012 இந்த தீர்ப்பு வெளியாகிறது. அஜித் உபசாந்தவின் வழக்கு தீர்ப்பு மேலும் சில புள்ளிகளை சேர்க்கிறது. சில வரம்புகள், அதாவது 3 சந்தர்ப்பங்களில் ஊதியம் இல்லாமல் பணி நீக்கம் செய்ய முதலாளிக்கு உரிமை உண்டு. 3இல் 1 பூரணப்படுத்தப்பட்டிருந்தால் மட்டுமே, அதாவது நியமன கடிதத்தில் அந்த நிபந்தனை பயன்படுத்தப்பட்டிருந்தால், பணியாளர் நியமன கடிதத்தில் கையொப்பமிட்டிருந்தால் மற்றும் அந்த நிபந்தனையின்படி நியமன கடிதத்தின்படி ஊதியமின்றி சேவையை இடைநிறுத்த முதலாளிக்கு உரிமை உண்டு. 2வது முறை கூட்டு ஒப்பந்தமோ அல்லது கூட்டு ஒப்பந்தத்தில் ஏதேனும் நிபந்தனையோ இருந்தால் செய்யலாம் என்கிறார்கள். அதன் கீழ் சேவையை நிறுத்தலாம். 3வது வழக்கை பொறுத்தவரை கூட்டு ஒப்பந்தமும் இல்லை, நியமன கடிதத்தில் கூட இல்லை. ஆனால் ஒரு பாரம்பரியமாக இந்த அமைப்பு தொழில்துறையில் இந்த சேவையை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. நீண்ட காலமாக இருந்து வரும் பாரம்பரியம் என்றார். அது குறித்து நிறுவனத்திடமிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை. அது மற்றவர்களுக்கும் செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். இது ஒரு பாரம்பரியமாக இருந்ததால் இதனை செய்ய முடியும். மேலும் இங்கே மற்றொரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இப்போது அஜித் உபசாந்த வழக்கிலிருந்து ஒரு முடிவு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 3 முறைகளை தவிர 3ஐயும் திருப்திப்படுத்தாமல் ஒரு முதலாளி சேவையை இடைநிறுத்தினார் அது ஊழியர்களின் சம்பளம் இல்லாமல் சேவையை தானாக முன்வந்து நிறுத்துவதாகும் என்று பொருளாகின்றது. අනුමිතව සේවය අවසන් කිරීම. ඒ කියන්නේ கன்சம்ப்டிவ் டெர்மினேஷன். கன்சம்ப்டிவ் டெர்மினேஷன் என்று கருதப்படுகின்றது என்று இந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இது ஒரு கருப்பு வெள்ளையானதாகும். தெளிவானது குறித்த தெளிவான வழக்கு தீர்ப்பாகும். எனவே எந்த ஒரு ஊழியரும் அந்த 3 விடயங்களில் திருப்தி அடையவில்லை என்றால், அதாவது 3இல் 1 பங்கு கூட திருப்தி அடையவில்லை என்றால் ஒரு ஊழியரின் சேவை இடைநிறுத்தப்பட்டால் 2012 ஏர்லங்கா வழக்குகள் 2012 ஏர்லங்கா தீர்ப்புகளின்படி இடைநிறுத்தத்தை தன்னார்வமாக பணி நீக்கம் செய்து இழப்பீடு கோருவதற்கு அவருக்கு உரிமை உள்ளது. அதை முதலாளி செலுத்த வேண்டும். அதுதான் இதில் வலுவான தீர்ப்பு. அப்படி என்றால் இந்த 2 தீர்ப்புகள் மட்டும்தானா என்று இப்போது ஒருவர் கேட்கலாம். இல்லை, இன்னும் ஒரு தீர்ப்பு உள்ளது.
இதற்கு முன் வந்த ஒரு தீர்ப்பு. தனபதி பெரேரா மற்றும் கோட்டாக்ஷிலா விவஸ் லிமிடெட், தனபதி பெரேரா மற்றும் அவரது குழுவினர் மற்றும் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளனர். அதாவது தனபதி பெரேரா மற்றும் குழுவினரிடம் குற்றப்பத்திரிகையை வழங்கிய பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட ஊழியர்களிடம் உரிய நேரத்தில் ஒழுக்காற்று விசாரணை நடாத்தப்படும் என்று குற்றப்பத்திரிகைக்கு பதில் அளித்தவர்களுக்கு அந்த அமைப்பு கடிதம் அனுப்புகிறது. திகதி இல்லை, நேரமில்லை, சுமார் 1 மாதம் கழிகிறது. இதனால் ஒழுங்கு விசாரணை தாமதமாகிறது. பின்னர் நீதிமன்றத்தில் புகார் அளித்தனர். தொழிலாளர் தீர்ப்பாயம் அங்கீகரிக்கப்பட்ட சேவை நிறுத்தப்பட்டதை கருத்தில் கொண்டு இதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. இதற்கு நிறுவனம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. ஒழுக்காற்று விசாரணைகள் சம்பளமின்றி நியாயமான காலத்திற்குள் நடத்தப்படவில்லை. இதனால் இவ்வாறான சூழ்நிலையில் வேலையும் வருமானமும் இல்லாதவர்களை நீக்கும் நடவடிக்கையில் அந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இது முன்பு பேசியது போல் பலனில்லாத பிரிவு என்று பொருள். இந்த விசாரணை நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்டது. ஒருவருக்கு பிரச்சனை இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஊழியரின் சேவை ஊதியம் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் சம்பளத்தை கோரலாம். ஆம், நிச்சயமாக சாத்தியம். ஊதியம் இல்லாமல் இடைநிறுத்தப்பட்ட நியமன கடிதம் இல்லை என்றார். கூட்டு ஒப்பந்தம். கூட்டு ஒப்பந்தத்தில் அத்தகைய பாரம்பரியம் இல்லை என்றால் ஊழியர்களுக்கு நிறுவனத்திடம் கோரிக்கை வைக்க உரிமையுண்டு. இந்த கோரிக்கைக்கு அந்த நிறுவனம் தொடர்ந்தும் பதிலளிக்கவில்லை. ஒழுக்காற்று விசாரணைக்கு நியாயமான கால அவகாசம் வழங்கப்படவில்லை. பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு வழக்கை தொழிலாளர் தீர்ப்பாயத்திற்கு அனுப்பும் உரிமை இந்த சட்ட கட்டமைப்பில் உள்ளது. நிவாரணம் கிடைக்கும். ஆனால் ஒருவர் கேட்கலாம். தொழிலாளர் திணைக்களம். தொழிலாளர் திணைக்களத்திடம் புகார் அளித்து நிவாரணம் பெற முடியுமா? தொழிலாளர் திணைக்களத்திற்கு இங்கு பொறுப்பு உள்ளது. அதாவது இந்த உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அமல்படுத்த செல்வாக்கு குழுவாக செயற்பட வேண்டும். அதாவது முதலாளியிடம் கோரலாம், செல்வாக்கு செலுத்தலாம் மற்றும் தீர்ப்புகளை அமல்படுத்தலாம். எனவே தொழிலாளர் திணைக்களங்கள் இந்த பொறுப்பை சரியாக செய்கின்றனவா? பிரச்சனை இருக்கிறது என்ன? எனவே இந்த உத்தரவுகளை பிறப்பிக்க தொழிலாளர் தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் உள்ளது. எனவே முதலில் தொழிலாளர் திணைக்களத்தை அணுகி இந்த விடயத்தில் உடன்பாடு ஏற்பட முயற்சிப்பது நல்லது. ஆனால் அது நடக்கவில்லை என்றால் தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் புகார் அளித்து நிவாரணம் பெறலாம். இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். ஒரு நிறுவன மேலாளர் அல்லது உரிமையாளர் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு பணியாளரை ஊதியம் இல்லாமல் இடைநீக்கம் செய்து ஒழுங்கு விசாரணை நடத்துவது சற்று ஆபத்தானது. இது தொடர்ச்சியான பணி நீக்கம் அல்லது சேவையின் முடிவு என்று கருதப்படுகிறது. நாம் முன்பு சொன்னது போல் ஒன்றும் சொல்லாமல் பிரித்தல், ஒழுக்காற்று விசாரணை நடைமுறையின் சில வெளிப்படையான வழக்குகளை பற்றி நாம் பேசலாம். அதாவது இந்த ஒழுங்கு விசாரணையில் ஒரு பிரதிநிதியுடன் செல்லலாம். முகவர் மிகவும் நியாயமானவர் என்பதில் சிக்கல் உள்ளது. நியமிக்கப்பட்ட நபருக்கு சம்பளம் கொடுப்பவர் முதலாளி. நிறுவனத்தில் இருந்து அப்போது அவர் எங்கே சுதந்திரமாக மாறுவார் என்பது எங்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனை. மேலும் இந்த ஊழியர் தனது வழக்கை வாதிடும் போது அவருடன் ஒரு பிரதிநிதியை அழைத்து செல்லலாம். அந்த முகவர்கள் அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்தின் ஊழியர்கள். ஆனால் இங்கே இந்த ஊழியரை எடுத்துக்கொண்டதால் அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு நபராக முகவர் இருக்க வேண்டும். எனவே முதலாளி அப்படி நடந்து கொண்டார் என்று நீதிமன்றம் கருதினால் குறைந்தபட்சம் பாதி சம்பளம் என்ற நியமன கடிதத்தில் என்ன இருந்தாலும் அப்படி இல்லாத நிலையில் வைக்க வேண்டும். கூட்டு ஒப்பந்தத்தில் என்ன இருந்தாலும் நியாயமான மற்றும் நீதியான விசாரணை. நியாயமான மற்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட்டது என்பதை நிரூபிக்க முதலாளி குறைந்தபட்சம் 6 மாத சம்பளத்தை ஊழியருக்கு வழங்க வேண்டும். எனவே முழு சம்பளத்தையும் கொடுக்க முடிந்தால் நல்லது. ஒழுக்காற்று விசாரணைக்கு பிறகு ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் ஒழுங்கு விசாரணை நியாயமாக நடந்ததா என்பதை நீதிமன்றம் பரிசீலிக்கும். எனவே இன்றைய ஊழியர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊதியம் இல்லாமல் உங்கள் வேலையை நிறுத்த முதலாளிக்கு உரிமை உள்ளதா என்பதைத்தான் நாங்கள் மிக தெளிவாக விரிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்தினோம். சோஷியல் ஸ்பேஸ். இது உங்களுக்கான இடம்.
உங்கள் பாதுகாப்பு உங்கள் உரிமை. புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.